جمال الوجود بذكر الإله. وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال أيضا: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இறைவனை வாழ்வதற்கு நடுநிலத்தை காப்பதற்கு மலையகத்தை இறைவனுக்கு மாபெரும் புகழடைந்தோம். உலகை வாழ்த்தி வளர்க்குமானாய் ரசூலைகளின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை போற்றி அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்lamtana இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். கேள்விக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கைக்குரிய முஃமின்களே, மௌத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எந்த விதத்திலே மக்களுக்கு அல்லாஹ் உணர்வூட்டுகின்றான், நாம் எந்த அளவு மௌத்தை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மௌத்தை பற்றி எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற சமயத்திலே, கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகம் இருக்கின்றதே இது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகம் இருக்கின்றதே இது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகத்திலே யாருமே நிரந்தரமாக வாழ முடியாது. எல்லாருமே மௌத்தாகக்கூடியவர்கள் தான். மௌத்தை பற்றி மனிதன் சிந்திப்பது கிடையாது. மௌத்தை பற்றி ஒரு மனிதன் சிந்திப்பான் என்று சொன்னார், மௌத்தை பற்றி மனிதன் சிந்திப்பான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் வருவான். ஒரு நேர கொள்கை விட மாட்டான், அடுத்தவர்களை பற்றி போல் பேச மாட்டான், அடுத்தவருடைய வியாபாரங்களை மண்ணையை போட மாட்டான், குறை கூற மாட்டான். இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? மௌத்தை பற்றி மனிதன் சிந்திக்காமல் இருப்பதுதான் காரணம். கண்ணியமானவர்களே, உண்மையிலே மனிதன் மௌத்தை பற்றி உண்மையிலே அவன் உள்ளபூர்வமாக அறிந்து பயப்படுவான் என்று சொன்னால் தனக்கு தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவான், தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பான், தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை எப்பொழுதுமே அவன் தரம் குறைவாக நினைக்க மாட்டான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? மௌத்தை பற்றி மனிதன் சிந்திப்பதே கிடையாது. கண்ணியமானவர்களே, மௌத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மனிதன் மௌத்தை அல்லாஹ் யாருக்கு எப்படி எப்பொழுது வாங்குவான் என்று யாருக்கும் தெரியாது. இதோ பேசிக் கொண்டிருக்கின்றோம், பயான் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பேசிவிட்டு அமர்ந்து என்று சொன்னால் அந்த நிமிடத்தில் அல்லாஹ் உயிரை வாங்குவான். மௌத் என்பது அல்லாஹ் சொல்லுகின்ற வசனத்திலே
இதுவரை அவருடைய ஜனத்தை, அவருடைய உடலை இதுவரை நல்லா பாதுகாத்து வைத்திருக்கிறாரே. எப்படியெல்லாம் பெருமிச்சு கொண்டிருந்தவன், எப்படியெல்லாம் தன்னை மாறக்கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஃபிரௌன், அவருடைய உடலை இதுவரை நல்லா பாதுகாத்து வைத்திருக்கிறான். காரணம், மனிதா அல்லாஹ்வை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. ஒரு சிரிப்புக்கு சொல்வார், ஃபிரௌனுடைய வீட்டில் வீட்டுக்குள்ள இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கும்போது சைத்தான் வந்து கதவை தட்டினான். சைத்தான் வந்து கதவை தட்டினான். கதவை தட்டின உங்களோட ஃபிரௌன் யார் அது கேட்கிறான். ஃபிரௌன் கேட்கிறான். கதவை தட்டினே யார் வரை தட்டுறது கதவு அப்படின்னா அதுக்கு சைத்தான் பதில் சொல்றானா. சைத்தான் பதில் சொல்றாரு, நீ தான் உலகத்திலே பெரிய ரட்சகன் சொல்லி கொண்டிருக்கிறார், நீ தான் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார், வெளியே நிற்பது யார் என்று உனக்கு தெரியவில்லை. எப்படி வெளியே நிற்பது யார் என்று உனக்கு தெரியவில்லை, நீ எப்படி அல்லாஹ்வாக இருக்க முடியும், நீ எப்படி ரட்சகனாக இருக்க முடியும் என்று சைத்தான் வந்து என்ன செய்தான், கேள்வி செய்தான். அப்படி உலகத்திலே யாரெல்லாம் மார்க்கத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கடவுளை அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும் என்று பெரிய கோபுரத்தை கட்டினார். பெரிய கோபுரத்தை கட்டினார். அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அந்த கோபுரத்துடைய உச்சந்தலையில் ஏறினார். அந்த அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும் சொன்னார். கட்டி முடிவதற்கு முன்னாலே அவர் அந்த மௌத்தாக்கி விட்டார். இப்படி யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் மௌத்து வரும். ஆனால் மௌத்தை கொண்டு நாம் அஞ்ச வேண்டும், மௌத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வெளியே அறிவிக்கின்றார், மௌத்து வந்து உடைய ஒரு 3 பேர் வராது. இது நான் சொல்றேன், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 பேர் மௌத்து வராது. யார் சொல்லியிருக்கிறார்கள்? இப்லீஸ்க்கு மௌத்து வராது. அல்லாஹ் சொல்லி இப்லீஸ்க்கு மௌத்து வராது. தஜ்ஜாலுக்கு மௌத்து வராது. யார் தஜ்ஜால்? இதற்கு பின்னால் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் தஜ்ஜாலின் ஒருவன் வருவான். அவன் வந்தால் அவன் உலகத்தையே நாசப்படுத்துவான். அவனை அழிப்பதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திலே தோன்றுவார்கள். அவர்கள் அவன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவன் தான் தஜ்ஜால். அவனை அழிப்பதற்காக வேண்டி அவன் ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவனுக்கும் மௌத்து கிடையாது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மௌத்து கிடையாது. அவர்களும் கடைசி வரை. ஆனால் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு வராது. ஆனால் மௌத்து என்பதை மலக்குல் மௌத், நம்ம எல்லாம் உயிர்வாழ்ந்தார் மலக்குல் மௌத். அந்த மலக்குல் மௌத்தை அல்லாஹ் கடைசியாக சொல்வானா, நீங்க மௌத்தாகிறீர்கள் என்று சொல்வானா. அவர்களும் மௌத்தாகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி மௌத் என்பது எல்லோருக்குமே வரும். ஆனால் மௌத்தை கண்டு கொஞ்சம் ஆட்சி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு யாருக்கு எப்போ மௌத் வரும் என்பதை சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத். வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத். மௌத் என்பது யாருக்கு எப்போது எங்க வரும் சொல்ல முடியாது. எந்த பூமியிலே மனிதன் மௌத்தாகும் என்று யாரும் சொல்ல முடியாது. நான் இங்கே தான் மௌத்தாகும் சொல்ல முடியாது. இதெல்லாம் கேள்விப்பட்டோம். மௌத் என்பது பாருங்க, ஹைதராபாத்திலே கிளம்புற ஃப்ளைட் இல்லையா, 45 பேர் உம்ராவுக்கு சென்று போனான். போன நேரத்தில் மதீனாவுக்கு முன்னாடி அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். எவ்வளவு விஷயம்! அவருடைய ரூஹை ஒற்றடியே 45 ஒரே இடத்திலே மௌத்தாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பனை பாருங்கள், அல்லாஹ் வைத்திருக்கிற கொடுப்பனை பாருங்கள். ஜன்னத்துல் பகீயில் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜன்னத்துல் பகீயிலே யார் அடக்கப்படுகின்றார்களோ அவருடைய
பெரிய அரசர், அரசர் என்று சொன்னா பெரிய அரசர். அப்படிப்பட்ட ஒரு அரசர் அவர்களுக்கு ஒரு நோய் வந்து விட்டது. அவர்களுக்கு நோய் வந்தவுடனே அவர்களுக்கு அந்த நோய் வந்தவுடனே அங்கு இருக்கின்ற தன்னுடைய அரச சபையிலே இருக்கின்ற பெரிய பெரிய மருத்துவரை அவர் கூப்பிட்டார். நமக்கு ஃபேமிலி டாக்டர் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஃபேமிலி டாக்டர் போவாங்க இல்லையா, நம்ம நார்மலா டாக்டர் சொன்னா நம்ம நார்மலா ஒரு டாக்டர் பார்த்தோம்னா சொல்லுவோம், அப்பா அங்க போவா அந்த டாக்டர் போனா நல்லா இருப்பா, நம்ம ஃபேமிலி டாக்டர். ஆனா ஒரு பெரிய அரசர் அவருக்கு ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் இறைச்ச நெறியான டாக்டர். அப்ப எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டார். எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு அவருக்கு சிகிச்சை செய்வதற்காக கேட்டார். யாரு? ஆல் ரஷீத் பாதுஷா. கேட்ட நேரத்தில் எல்லோரும் பார்த்துட்டு அவரோட சிறுகளை ஒரு இடத்துல செய்தான் செக் பண்ண கொண்டு போனார். அந்த காலத்துல அந்த சிறுகளை அவருக்கு எப்படி செக் செய்ய முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ, இந்த காலத்துல நவீன அதெல்லாம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் செய்யணுமோ செய்து என்ன செய்யலாம் ரிசல்ட் கொண்டு வரலாம். வந்து சொல்றாங்க, அரசரே நீங்க என்ன செய்யணும், இன்னும் கொஞ்ச நாள் நீங்க மௌத்தாகிடுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க மௌத்தாகிடுவீங்க என்பதாக சொன்ன நேரத்திலே அரசர் கேட்டுட்டு ஒண்ணு சொல்லுது, சேர உட்காந்துட்டு எதிர்க்க முடியல அவரால். எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சேர தூக்கிட்டு ஒவ்வொரு துறையும் இருக்கும் இல்லையா, அரசர் சபையிலே ஒவ்வொரு துறையும் இருக்கும். அந்த ஒவ்வொரு துறையா கூட்டு போகின்ற ஒவ்வொரு துறையில கூட்டு போய் பேசுறாங்க. கடைசியில அந்த மிலிட்டரி கேம்ப் இல்லையா, மிலிட்டரியுடைய அந்த இடத்துல போய் நிக்க வச்சு அங்க உட்கார்றாங்க. அங்க உட்கார்ந்துட்டு அவங்க எல்லாரும் சொல்றாரு, யாரு? ஆல் ரஷீத் பாதுஷா என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, இந்த நோயை நம்ம மருத்துவ எல்லாம் பார்த்துட்டு என்ன மௌத்தான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் யாரு? பெரிய சிப்பாய்கள், உங்களால காப்பாற்ற முடியுமா? முடியாது. அல்லாஹ் தீர்மானிச்சுட்டா என்னை யாருமே காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் தீர்மானிச்சா என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவர் ஒரு ரூம்ல உட்காந்து வச்சு என்னை படுக்க வைக்க சொல்றாரு. அவன் படுக்க வச்சுட்டான். படுக்க வைத்ததுக்கு பின்னால் அவன் சொல்லிக்கிறார், என்னை படுக்க வச்சிட்டீங்க, நான் மௌத்தாக போறேன். அல்லாஹ் துவா கேட்டார். அல்லாஹ்விடத்திலே அவர் துவா கேட்டார். எப்படி துவா கேட்கிறார்? யா அல்லாஹ், அரசாட்சியிலே மிக உயர்ந்த அரசாட்சியாக இருக்கின்ற இறைவனே, உன்னுடைய அரசாட்சி எப்போதுமே என்ன செய்வது, நீங்காது. அப்படிப்பட்ட அரசாட்சி உள்ள அரசாட்சியே இறைவனே, என்னுடைய அரசாட்சியும் நான் இப்போது கவிழ போகின்றேன். என்னை நீ எந்த விதத்திலும் காப்பாற்ற மௌதாக போறேன், என்னுடைய பாவனை மன்னி என்பதாக சொல்லி துவா கேட்டுவிட்டு மௌத்தாகிவிட்டார். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்திலே சொல்லுகின்ற கருத்து எது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்குமே மவுத் என்பது வரும். ஆனால் மவுத் வருவதற்கு முன்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டுமோ கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கபர் வழியாக செல்கின்றார். அவர் வழியாக பெருமானாரும் சஹாபாக்களும் செல்கின்றார்கள். சென்ற நேரத்திலே அங்கு அழுகின்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. அவர்களே அழுகின்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவர்கள் மீண்டும் வந்து அங்கே 2 ரக்காத் நஃபில் தொழுது அந்த கபர்களுக்கு துஆ செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அதிர்ந்து போனார்கள். கேட்டார்கள், யார் என்ன யார் சொல்லுவாங்க? இல்லை, அவர் உள்ளே கபருக்குள்ளே அவர் அதாபட்டுக் கொண்டிருக்கின்றார். கபருக்குள்ளே அவர் அதாபட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்காக நான் துஆ செய்தேன், நீங்களும் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே ஒரு மையத்தை கொண்டு வரப்பட்டது. அந்த மையத்தை கொண்டு வந்தவுடனே பார்க்கற மையத்தை கூட யாரும் இல்லை, முக்கியமானவர்கள் யாருமே இல்லை. தகப்பனார் கிடையாது, தாயார் இருக்கின்றார்கள். பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே சஹாபாக்கள் அழைத்து அங்கே கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துன்னு சொன்னாங்க. கட்டையை போட்டு கொளுத்துன்னு சொன்னாங்க. கட்டையெல்லாம் போட்டு நெருப்பாக்கி கொளுத்தப்பட்டது. தீ கொழுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், அம்மா நன்றாக கவனியுங்கள், நீங்கள் உங்கள் மகனை மன்னிக்காவிட்டால் இதோ கபரில் போட மாட்டேன், அந்த நெருப்பிலே போட்டு உங்கள் மகனை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் சொல்லி தூக்குகின்றார்கள். மைதாகிட்டவர்கள் தூக்குகின்றார்கள். அப்போது அந்த தாய், எப்போதுமே தாய் மனசு இல்லைங்க, பிஞ்சு விடுவோம். தாய் மனசு நீங்க 1000 சொல்லுது, 1000 சொன்னாலும் தாய் மனசு எப்பவுமே சொல்லுவாங்க, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு. பிள்ளை மனசு கல்லு. எதை சொன்னாலும் தாய் கேட்டுக்குவான். தாய் கேட்டுக்குவான். உள்ள வந்து ஏதாவது தப்பு செய்திருப்பான். தாய் கணவன் என்ன செய்வார்? ஆம்பளை வந்து தான் கணவன் வந்து அப்பா வந்து அடிக்க போவார். அடிக்காதீங்க, எப்படி அடிக்காதீங்க, அவன் நான் செய்ய மாட்டாங்க, இனி அந்த தப்பை செய்ய மாட்டான், அவனை மன்னிச்சிருங்க என்பதாக சொல்லி தாய் தான் முன்னாடி. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பையனை எடுத்து நெருப்பை வீசுங்கள் சொன்னார்கள். அந்த தாய் சொன்னால், யா ரசூலல்லாஹ், என் பிள்ளை நான் மன்னித்து விட்டேன், என் பிள்ளைய நான் மன்னிச்சுட்டேன், என்ன செய்ய மன்னிச்சுட்டேன், இந்த சபையில் அடக்கு நெருப்பை போடாது, என் பிள்ளை தாங்க மாட்டான், இப்படி நெருப்பு போட்டாலும் இப்படி தாங்க மாட்டான், நெருப்பு உங்கத்தில் வீசினா என் பிள்ளை தாங்குவானா? கண்ணியமானவர்களே, அதான் தாய். தாய் என்பது சாதாரண தாய் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். கண்ணியமானவர்களே, மௌத்தை பற்றி கொண்டு சிந்திக்கிறோம். இப்படி தாயை பற்றி, தாய் தகப்பன் நாம் உலகத்திலே வாழ செல்வதிலே எல்லோருக்கும் கண்ணியம் செய்யும். தாய் தகப்பன் உதாசப்படுத்தவே கூடாது. எந்த அளவு நாம் உயர்ந்த அந்தஸ்து வைக்கிறோமோ நமது பெற்றோர்களை எந்த அளவு நாம் உயர்ந்த அந்தஸ்து வைக்கின்றோமோ அந்த அளவு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய மௌத் லேசாக இருக்கும். கண்ணியமானவர்களே, மௌத்தை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. ஒரு கெட்ட மனிதர் அந்த மனிதனுடைய ரூஹை வாங்குகின்ற செல்வதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம். ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகிற சமயத்திலே வாழைப்பழத்தை ஊசி, வாழைப்பழம் எடுப்பாங்க, அதை ஊசி குத்தி எடுத்தா எப்படி நைஸா வருமோ அதை விட மென்மையாக இருக்கும். யாருக்கு? நல்லவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற சமயத்திலே, எப்படி போவான்? வாழைப்பழத்தை ஊசி போட்டு எடுத்தா எப்படி நைஸா போகும், அதை விட மென்மையாக செல்லுவான். ஆனால் கெட்டவர்களுடைய மையத்தை, கெட்டவர்களுக்கு அல்லாஹ் ரூஹ் வாங்கின சமயத்திலே அகம் போட்டு அறுக்கிறாங்க. மரத்தை அறுக்கிறாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அல்லாஹ் ரூஹை வாங்குவான். தாங்க முடியுமா? எனவே தான் சொல்றாங்க, பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், மையத்தை கொண்டு செல்லுகின்ற சமயத்திலே மையத்தை கொண்டு போடுவாங்க, போகும்போது செய்வாங்க, ஆட்டி அந்த மையத்தை அதான் மையத்தை சொன்னதா வேண்டாம் பொறுமையா போகும். மையத்துக்கு தாங்க முடியாது தெரியல. மையத்துக்கு உயிர் வாங்குகின்ற சமயத்திலே அந்த பெருவர்களே நல்லா ரூஹை வாங்கிட்டாங்க. இழுத்து தொண்டை இழுக்கும் போது உடல் முழுவதுமே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களாம். தாங்க முடியாதுங்க. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்திலே பெருமானார் ரூஹ் பிரிகின்ற சமயத்திலே அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அகத்து சென்று ரூமுக்குள்ள சென்று துஆ கேட்டார்களாம். யா அல்லாஹ், என்னுடைய கணவனுக்கு, யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அதாவை கம்மிப்படுத்த சொல்ல, அவருடைய அதாவை எடுத்து கொடுத்து ரசூலுல்லாஹ் நல்லவர்கள் புரிவாங்க என்பதாக சொல்லி துஆ கேட்டார்களாம். கேட்ட மாத்திரத்திலே கேட்டுவிட்டு வெளிவரார்கள். யாரு? அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா சஃபியா, வேணாம் அம்மா, அப்படி துஆ கேட்காதே. யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா சஃபியா, அப்படி துஆ கேட்காதே. ஏன்னு சொன்னால் மற்ற மனிதர்களுக்கு உயிர் வாழ்கின்ற சமயத்திலே
செய்தான் அறிவிச்சிட்டாங்க. இப்படி உங்க மனைவி உள்ள இப்படி எல்லாம் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணியமானவர்களே, நமக்கு மவுத் எப்போ வேணாலும் வரும். அதற்கு முன்னால் நாம் முன்னெச்சரிக்கை என்ன செய்யணும்? நம்முடைய அமல்கள் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத்தை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ஜும்மா பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தள்ள ஜும்மா பயணம் பண்ணும்போது தள்ள ஒரு ஈர துணியை கட்டிட்டு ரசூலுல்லாஹ் பயன் செய்யறாங்க. பயன் செய்யும் போதே சஹாபாக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜும்மாவோட உரையில பேசுகின்ற சமயத்திலே அவங்க சொல்லுகிறார்கள், இந்த ஜும்மா நான் உங்களுக்கு உரையாடுகின்றேன், இதற்கு பிறகு நான் உங்களை எல்லாம் எப்போது சந்திப்பேனோ என்று தெரியவில்லை என்பதாக சொல்லி சூசகமாக சொல்லிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, மவுத் என்பது நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுப்பான். எப்போது மவுத் ஆவார்கள் என்பதை நல்லவர்களுக்கு நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்து விடுவான். ஆனால் நமக்கு எல்லாம் காட்ட மாட்டான், நமக்கு எல்லாம் தெரியாது இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு பால் டப்பா ஒன்று வாங்கிச்சிங்க, அதை கீழே போட்டுருப்பான் இல்லையா? இந்த பால் டப்பா எப்போ இஷ்யூ ஆச்சு, எப்போ ரெடி ஆச்சு என்பதாக போட்டுருப்போம். அதே மாதிரி கீழே போட்டுருவான் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இல்லையா? டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இது எப்போ முடியும் சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எழுத முடியுமா? நமக்கு எழுதினாலும் வச்சுங்க 1975 நான் பிறந்தது, 1975 அலித்துல்லா பிறந்துட்டார் இல்லையா? 2026 மௌத்தாயிரம் அப்படி எழுதிட்டா நான் என்ன செய்வேன்? உஷாரா இருக்கும். நாளை எண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் மௌத்தா? இன்னும் 2 வருஷம் இருக்குது, இன்னும் என்ன செய்யுது 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. கண்ணியமானவர்களே, யாருக்கும் மவுத் எப்போது வரும் என்பது தெரியாது. ஆனால் மவுத் வருகின்ற சமயத்தில் வந்துவிடும். ஆனால் அது யாராலும் காப்பாற்ற முடியாது, யார் எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது, எப்படிப்பட்ட பெரிய பெரிய மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் பிற்படுத்தலாம். எப்படி பிற்படுது? இப்போ வரும்போது கொஞ்சம் லேட்டா போதாகும். எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உறவுகளோடு சொந்த பந்தங்களே உறவு, அந்த உறவுகளோடு அவருடைய உறவை யார் பேணி அளிக்கின்றார்களோ, உறவுகளோடு யார் பேணி அளிக்கின்றார்களோ அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டிக்கிறான், நீளமா வைக்கிறான். உறவு யாரு? நம்ம சொந்த பந்தங்கள் இல்லையா? நம்ம சொந்த பந்தத்தில் எப்போ என்ன செய்யணும்? முகப்பத்தா இருக்கணும். நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம என்ன செய்யணும்? முகப்பத்தா இருக்கணும். அப்படி முகப்பத்தாக இருந்தால் அந்த மனிதனுடைய ஆயுளை அல்லாஹ் நீள செஞ்சுட்டான். இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்காங்க, சொந்த பந்தத்தோட சேர்ந்து இல்லை, உறவுகிட்ட ஒரு முகப்பத்தை வச்சுக்கிறது கிடையாது. தூரமா இருக்கும். நம்ம சொந்தம் தானே, நல்லா பேசுவோம். யாரு அவரு? நல்ல செல்வந்தரா இருக்கிற யாரு? அவரு எனக்கு மாமாங்க, என்னுடைய மாமாவுடைய மாமா தான் அவரு. ஏப்பா பென்சுக்கார போறப்ப நல்ல வசதியா இருப்பா, அவருடைய மாமாங்க, சொந்தமா ஒன்னொன்று மாமாங்க அவரு. அதே நேரத்தில் சொந்த மாமாவோட இவரையா ரொம்ப மிஸ்கினா பார்க்கறதுக்கு அவர் மாமா தாங்க, அவரே மாமா தாங்க, நல்ல செல்வந்தர். மாமா விட்டு மாமா யாரு? ஒண்ணு விட்டு மாமா. அவரை என்ன செய்வாரு? உயர்த்தி பேசுவார். ஏன்னா அவர் செல்வந்தர். ஒரு கொஞ்சம் மிஸ்கினா இருக்கின்றார், அவரை பார்த்தா சொல்லுது சொந்த மாமா மிஸ்கினா இருக்காரு, அவரை பார்த்து மாமா சொல்றது இல்லை. ஏன்னா ஏழையா இருக்கின்றாங்க. கண்ணியமானவர்களே, ஏழை பணக்காரன் இது எல்லாம் உலகத்தில், இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பார்கள். இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் இந்த உலகம் இருக்கின்றது, அத்துன்யா லில்லும் சாயிரும், இந்த உலகம் நீங்கி போகக்கூடிய ஒரு நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமான ஒரு உலகமே அல்ல, அழிந்து போகக்கூடிய உலகம். இந்த உலகத்திலே மனிதன் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், சொந்த பந்தங்களோடு உறவாடி கொள்ள வேண்டும், தாய் தகப்பனை மதிக்க வேண்டும், நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் நாம் பேர் நடக்கின்ற சமயத்தில் நம்முடைய ஆயுளை அல்லாஹ் உயர்த்துகின்றார். நம்முடைய வாசல் நல்லா இருக்கும், நம்ம பேச்சு நல்லா இருக்கும், நம்முடைய பேச்சு ஓட்டு நல்லா இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகை பற்றி நாம் சிந்திக்காம இருக்கிறோம். மவுத் எப்படி? இன்னைக்கு நம்ம தொழிலாளர் செய்யுங்க. இன்னைக்கு
நம்ம தொழுவாங்க தொழுகை விட்டுறோம் செய்யல, நாளைக்கு நம்ம 40 பேர் நம்ம பின்னாடி தொழுவோம். அதான் வாழ்க்கை இல்லையா? நம்ம இன்னைக்கு நம்ம தூக்கிட்டு பள்ளியாசல வெளியே வச்சு உள்ளூர கொண்டு வர மாட்டாங்க. பள்ளியாசல் உள்ளூர கொண்டு வர மாட்டாங்க, வெளியே உட்காந்துச்சிருவாங்க. அங்கே நிக்க வச்சு அங்கேயே நினைச்சிருவாங்க. நாங்கள் தொழில் வச்சு அதை தூக்கி போயிடுவோம். கண்ணியமானவர்கள், இந்த உலகம் நிரந்தரமான உலகங்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சமயத்தில் மௌத்தை பற்றி அஞ்ச வேண்டும். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்குன்னு ஒவ்வொருவதால் அதை சிந்திக்க வேண்டும் என்பது கருத்து அல்ல. மௌதை பற்றி சிந்திச்சே வேலை போயெல்லாம் போகக்கூடாது என்ற கருத்து அல்ல. மௌதை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்முடைய பேச்சு நிதானமான பேச்சாக இருக்க வேண்டும். தாய் தந்தைகளை கவனிக்க வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். சிறர்களுக்கு கண்ணி கொடுக்க வேண்டும். இது எல்லாம் தான் நமது மாற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க சொன்னால் மௌத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை ஏதோ கொஞ்ச காலம் இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏதோ நம்மளுடைய இதுக்கு வாழ்ந்துதான். இதுக்கு பின்னால் வாழ்ந்ததுக்காக அந்த வாழ்க்கை பற்றி சொல்லவே முடியாது. நம்ம அனைவரும் மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்குது. அதுதான் இஸ்லாம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅத் பஅதல் மௌத். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது நான் ஈமான் கொண்டேன். வ மலாயிகத்திஹி, ஈமான் கொண்டேன். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ் இருக்கின்றான் எதை ஈமான் கொண்டேன். வ மலாயிகத்திஹி, மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்றும் நான் ஈமான் கொண்டேன். வ குதுபிஹி, வேதங்கள் இருக்கிறது. அல்லாஹ் அனுப்பிய 4 வேதங்கள் இருக்கின்றது என்பதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். ஒரு சுலி நபிமார்கள் இருக்கின்றார்கள், ரசூல்மார்கள் இருக்கின்றார்கள் என்பதை கொண்டு ஈமான் கொண்டேன். வல் கத்ரி கைரி வ ஷர்ரி, வல் கத்ரி கைரி வ ஷர்ரி, அல்லாஹ் கத்ர் நன்றாகவும் இருக்கும் தீயதாகவும் இருக்கும் என்பதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வல் பஅத் பஅதல் மௌத், வல் பஅத் பஅதல் மௌத், மௌத்தானதற்கு பின்னால் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு நாம் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகிறோம். இதுதான் இஸ்லாம். இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம என்ன தயார் பண்ணி சொல்லுங்க. ஒன்றே இல்லை, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு செய்யுங்க. நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நம்ம தயாராக இல்லையா? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தயாராக இல்லையாங்க? நாளைக்கு பின்னால் மௌத்து சொல்ல முடியாது. அது நம்ம என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. தமிழ் சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாருங்க. தமிழ் சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு மௌத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. எப்போ மௌத்து இருக்கோம் கேட்போம். அப்துல் காதர் மௌத்தாக்காரன்னு நானே சொல்லுவாங்க. அப்துல் காதர் மௌத்தாக்காரர் எப்போ தூக்கம் சொல்ல மாட்டாங்க. மையத்தை எப்போ தூக்கம் கேட்பான். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய செல்வந்தராலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, இந்த உலகம் நீங்கி போகிற நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை நம்பி யாரும் வாழ வேண்டாம். ஆனால் உலகத்திலே நாம் வாழ்வதற்கே செய்யணும். கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து சமாளிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கண்டிப்பாக அல்லாஹ் நிலையாளர்களே, அந்த மௌத்தை அஞ்சு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் மௌத்தை நாங்கள் அருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த மௌத்திலிருந்து அல்லாஹ் நம்மை நல்ல மௌத்தாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. சாலியின் சுஹதாக்கள்